மனநல ஆலோசகர் அபிலாஷா அவங்க இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட பேசலாம். வணக்கம் மேம், நன்றி இணைப்புல இணைஞ்சதற்கு. இப்போ எஸ் மேம், இப்போ எக்ஸாம் வந்து ரத்தாயிடுச்சு. இதை வந்து நம்ம ரெண்டு வகையா பார்க்கலாம். எப்படின்னா, நல்லா எழுதி இருக்க பசங்களா மாணவர்களா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நிறைய மன உளைச்சல் இருக்கும். இன்னொரு பக்கம், ஐயோ இந்த டைம் நான் சரியா எழுதல, இன்னொரு வாய்ப்பு கிடைச்சா நல்லா இருக்கும்னு யோசிக்கிறவங்களுக்கு இது ஒரு ஆப்ஷனா கூட இருக்கலாம். ஸோ இப்போ அந்த மன உளைச்சல் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாணவர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த சவால் அப்படிங்கிறது எவ்வளோ விஷயங்களை கடந்து போக வேண்டியதாக இருக்கும். இப்போ ஒரு வாரம் கேப் இருக்குது அப்படின்னா கூட இன்னும் அவங்க எந்த அளவுக்கு வந்து இதுக்கு தயாராகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க மேம்? இல்ல, நிச்சயமா வந்து இது ஒரு பெரிய சேலஞ்சா தாங்க இருக்கும். ஏன்னா நல்லா எழுதுனாங்களோ எழுதலையோ, இப்ப மறுபடியும் எழுதணும்னு சொல்லும் போது அவங்க நம்ம எல்லாருக்குமே எக்ஸாம் முடிஞ்சிருச்சுன்றப்ப ஒரு லைட்டா ஃபீல் பண்ணுவாங்க. அது வரைக்கும் அதை அவ்வளோ ஹோல்டு பண்ணிட்டு வந்திருப்பாங்க, 1 வருஷமோ 2 வருஷமோ. இந்த எக்ஸாம் முடிஞ்சிருச்சுன்னா கொஞ்சம் ஒரு ரிலீஃப் இருக்கும் இல்லையா? இப்ப அந்த ரிலீஃப் மூட்ல இருந்து மறுபடியும் ப்ரிப்பரேஷன் மூடுக்கு வரதுன்றது இட்ஸ் அ பிக் சேலஞ்ச். டெஃபினட்டா அது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும். ஏற்கனவே நீட் எக்ஸாம்ன்றது ரொம்ப ஆங்ஷியஸான ஒரு விஷயம், எல்லாருக்குமே ஆங்ஸைட்டி வர ஒரு விஷயம். அதுல இவங்க அந்த எக்ஸாமை எழுதுறதுக்கு பண்ற அந்த வேலைகள் இருக்கு இல்லையா, அந்த வெளியே பசங்களை நிக்க வைக்கிறது, கையில எதுவும் இருக்கக்கூடாது, ட்ரெஸ்ல ஒரு பட்டன் இருக்கக்கூடாது, இந்த மாதிரிலாம் பயங்கர இது பண்ணிட்டு உள்ள அனுப்பும்போது இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் ஓவர் கம் பண்ணி எக்ஸாம்னு ஒன்று எழுதிட்டு வெளியே வந்தா அந்த மார்க் நீங்க சொன்ன மாதிரி நல்லா எழுதினவங்களுக்கு போதுமே அப்படின்ற ஒரு மனசு இருக்கும். வி ஹவ் டன் த பெஸ்ட்னு. இல்ல நல்லா எழுதாதவங்க அப்புறம் பாத்துக்கலாம், அடுத்த வருஷம் பாத்துக்கலாம், இல்லாட்டி நம்ம வேற ஒண்ணு மேக்கப் பண்ணிட்டு போயிடலாம்னு மென்டலி ப்ரிப்பேர் ஆயிருப்பாங்க. நிறைய பேர் ஃபீஸ் கூட கட்டியிருப்பாங்க வேற வேற கோர்சஸ்ல. இப்ப இந்த ஸ்டேஜ்ல வந்து நீங்க மறுபடியும் எழுதுங்கன்றது ரொம்ப வெல்கமிங்கா மக்கள் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா இது மிஸ்டேக் அவங்களது கிடையாது இல்லையா? யாரோ பண்ண மிஸ்டேக்குக்கு நான் ஏன் எழுதணும்ன்ற கோபத்தோட தான் எல்லா குழந்தைங்களுமே எழுத போறாங்க. ஸோ இதை வந்து நம்ம ரொம்ப பாசிட்டிவா பாக்குறதுக்கு ஒன்றும் இல்லை. டெஃபினட்டா இது பெரிய பிளண்டர், இது பெரிய மிஸ்டேக், இது நடந்திருக்க கூடாது. டிஎன்பிசில மற்றதுல எல்லாம் நடக்குதுன்னா ஓரளவு மெச்சூரிட்டி இருக்கும். இது வந்து சின்ன குழந்தைங்க தானே, நிறைய பேர் வந்து 18 கூட இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த மனப்பக்குவம் இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்கறதே முதல்ல தப்பு. ஸோ டெஃபினட்டா திஸ் இஸ் கோயிங் டு பி வெரி ஸ்ட்ரெஸ்ஃபுல். எழுதினவங்க அண்ட் சரியா எழுதினவங்க, சரியா எழுதாதவங்க யாரா இருந்தாலும் இட்ஸ் கோயிங் டு பி ஸ்ட்ரெஸ்ஃபுல். அண்ட் அந்த பேரண்ட்ஸுக்கும் இது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்க போகுது. அது கவர்மெண்ட் இந்த பிளண்டர் பண்ணியிருக்க கூடாது. அதுக்கு அவங்க சைடு தான் ஏதாவது கரெக்ஷன்ஸ் பண்ணியிருக்கணுமே ஒழிய மறுபடியும் குழந்தைங்க தலையில இதை வைக்கிறதுன்றது வந்து தவறான ஒரு விஷயம் தான். 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.